ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கீதா சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா 1000 சப்ஸ்கிரைபர் வந்து ரீச் பண்ணிட்டோங்க. ரொம்பவே ஹாப்பியாக இருக்குங்க. இவ்வளோ சீக்கிரமாக நான் 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் ஆனதுக்கு எல்லாமே காரணம் நீங்கள் தாங்க. கண்டிப்பாக நீங்கள் கொடுத்த சப்போர்ட் இல்லைனா இவ்வளோ சீக்கிரமாக வந்து என்னால் வந்து 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணியிருக்க முடியாது. ரொம்பவே நான் ஹாப்பியாக இருக்கேங்க. கண்டிப்பாக வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இதோட ஸ்பெஷல் ரெசிபீஸ்லாம் உங்களுக்கு வந்து நான் ஷேர் பண்ணுறேன். அது என்ன ரெசிபினா கஸ்டர்ட் பவுடர் அல்வாங்க. வெறும் 2 பொருளை வச்சு பார்த்தீங்கன்னா ரொம்பவே குவிக்காக அண்ட் சிம்பிளாக வந்து பண்ணக்கூடிய ஒரு அல்வா ரெசிபி தாங்க பார்க்க போகிறேன். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து 1 கப் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர் வந்து எடுத்திருக்கேன். அது வந்து பார்த்தீங்கன்னா 4 ஸ்பூன் வருங்க, கிட்டத்தட்ட 50 கிராம். இப்போது இதில் 1 டம்ளர் அளவுக்கு வந்து நான் தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் தண்ணிக்கு பதிலாக பால் கூட ஆட் பண்ணிக்கலாம். ரொம்பவே டேஸ்ட் சூப்பராக இருக்கும். அதாவது என்ன மெஷர்மெண்ட்டுனா 1 கப் கஸ்டர்ட் பவுடருக்கு 1 கப் அளவுக்கு தண்ணிங்க, அதுதான் கரெக்டான மெஷர்மெண்ட்டு. ஸோ இதை நல்லா வந்து கட்டி இல்லாமல் வந்து நம்ம கிளறிக்கலாம், மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு விக்ஸை வச்சு ஸ்பூன் யூஸ் பண்ணி கூட நீங்கள் கிளறிக்கிங்க. நல்லா வந்து பாருங்கள், இப்போ மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. இப்போ நான் சைடில் வந்து நான் பேன் வச்சுருக்கேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நெய் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம வச்சுருக்கேன். நான் வந்து பார்த்திங்கன்னா முந்திரி அண்ட் பாதாம் எடுத்துருக்கேன். உங்களுக்கு விருப்பப்பட்டதுன்னா கிஸ்மிஸ், பிஸ்தா அது கூட எடுத்துக்கலாம். நட்ஸ் வந்து உங்களோட விருப்பம்தான். இப்போது இதில் வந்து பார்த்திங்கன்னா முந்திரியும் பாதாமியும் வந்து நான் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேங்க. ஸோ அதை வந்து வறுத்து எடுத்துக்கலாம். எதுக்காக நம்ம இதை வறுக்கிறோன்னா ரொம்ப ஃப்ளேவரபுளாக இருக்குங்க, நெய்யில் மணமோடு இருக்கும். அதுக்காக தான். நீங்கள் இதை போல் நீங்கள் வறுக்காத கூட டைரெக்டாக கூட சேர்த்துக்கலாம் அல்வாவில். பட் வறுத்திங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும். இந்த ரெசிபி வந்து பார்த்திங்கன்னா குவிக்காக வந்து ஒரு 5 மினிட்ஸில் செய்யலாங்க. அந்த அளவுக்கு ஈஸியான ஒரு அல்வா இது. இப்போ வறுத்து எடுத்தாச்சு. அதே பேனில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் 1 கப் கஸ்டர்ட் பவுடர் எடுத்தேன் இல்லைங்களா, ஸோ அதுக்காக ஈக்குவலாக வந்து 1 கப் வந்து சுகர் வந்து எடுத்திருக்கேன். இது சுகர் எனக்கு கரெக்டாக இருந்துச்சுங்க. உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக சாப்பிடுவீங்கன்னா ஒரு 1.5 கப் போல் எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருந்தது. இதில் நான் வந்து தண்ணிலாம் எதுவும் ஆட் பண்ணல. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க கஸ்டர்ட் பவுடரை வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் கஸ்டர்ட் பவுடர் மிக்ஸ் பண்ணும்போதே அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிட்டிக்கு அளவுக்கு வந்து சால்ட் வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து அந்த ஸ்வீட்னஸை வந்து நல்லா வந்து தூக்கி கொடுக்கும். பாருங்கள், நான் இப்போ சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இது எல்லாத்தையும் வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போ தாங்க கரெக்டான ஸ்டேஜு. இந்த ஸ்டேஜை வந்து மிஸ் பண்ணாதீங்க. கைவிடாத நல்லா வந்து கலரிட்டே இருக்கணுங்க. இதுதான் முக்கியமான ஸ்டேஜ் அல்வாவோட. ஸோ ஃப்ளேமை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கைவிடாத ஒரு 5 மினிட்ஸ் கிட்ட கலர்னிங்களா அது இந்த ஸ்டேஜ் வந்துடும். இப்போ என்ன பண்ணுங்கள், 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து நெய் வந்து ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து நல்லா கைவிடாத லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும். ஃப்ளேம் வந்து ஹையாக வச்சிடாதீங்க. நல்லா கைவிடாத கலரிட்டே இருங்க. நல்லா கண்ணாடி பதம் போல் வருங்க அல்வா. ஸோ அந்த ஸ்டேஜ் வந்துட்டும் நம்ம ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் கிட்ட ஆச்சு. நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். நல்லா எவ்வளோக்கு எவ்வளோ மிக்ஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு அல்வா வந்து சாஃப்டாக அண்ட் ஸ்மூத்தியாக இருக்கும். நல்லா வந்து சூப்பராக இருக்கும் பார்க்கும்போதே. பாருங்கள், இப்படியே மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஃப்ளேம் லோவில் தான் இருக்கணும். இந்த ரெசிபி வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டுக்கு யாராவது கெஸ்ட் எதாவது வந்துட்டாங்கன்னா டக்குன்னு வந்து 5 மினிட்ஸில் ரெடி பண்ணி வந்து கொடுக்கலாம். கஸ்டர்ட் பவுடருமே வந்து பார்த்திங்கன்னா ரேட்லாம் ரொம்பவே இல்லைங்க, ரொம்பவே கம்மி தான். ஸோ இதையும் நீங்கள் வாங்கி வந்து வச்சிட்டிங்கன்னா இது போல் ஈஸியாக வந்து டக்குன்னு 5 மினிட்ஸில் ரெடி பண்ணி கொடுக்கலாம். குழந்தைங்க இருந்தாலும் ரொம்பவே லைக் பண்ணுவாங்க. மறக்காமல் இந்த ரெசிபியை வந்து வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு நாள். எப்படி இருந்தது வந்து ஃபீட்பேக் வந்து நம்ம கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் மறுபடியும் 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் நெய் வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கேன். நெய் எப்போவுமே கொஞ்சம் இடையில வந்து ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக கலர் வந்து சேஞ்ச் ஆகுது. நான் இதில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஆர்டிஃபிஷியல் ஃபுட் கலருமே இதில் ஆட் பண்ணவே இல்லை. அது கஸ்டர்ட் பவுடரோட கலர் தாங்க இது. இது நல்லா வந்து இப்படியே மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. பாருங்கள், இந்த ஸ்டேஜ் வந்ததும் நம்ம ஆஃப் பண்ணி எடுத்துடலாம். பேனில் ஒட்டவே இல்லை. இப்போது நான் ஒரு நார்மல் பிளேட் வச்சுருக்கேங்க. அந்த பிளேட்டில் வந்து நான் ஆயில் வந்து தடவிக்கிறேன். நீங்கள் இதுக்கு பதிலாக ட்ரே கூட யூஸ் பண்ணலாம், இல்லை பட்டர் ஷீட் கூட யூஸ் பண்ணலாம். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வச்சுருக்க அல்வாவை வந்து பார்த்திங்கன்னா இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது அப்படியே கொஞ்சம் செட் பண்ணி விட்டுருங்க ஒரு ஸ்பூனை வச்சு. நீங்கள் லாஸ்ட்டாக இறக்கும்போது கூட நீங்கள் வந்து முந்திரி அண்ட் பாதாமை கூட ஆட் பண்ணிடலாம். நான் வந்து மேலே தாங்க போடுறேன், அது நம்மளோட விருப்பம்தான். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து ஆட் பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸ் வந்து அப்படியே வந்து ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சுருங்க. இது நல்லா வந்து செட் ஆகிடும்.
ரொம்பவே டேஸ்ட் வந்து செம்மையாக இருந்ததுங்க. எம்மியான டேஸ்ட்டாக இருந்துச்சு. பாருங்கள், இப்போ 15 மினிட்ஸ் வந்து ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து இதை வந்து பீஸ் போட்டுக்கலாம். அதாவது உங்களோட விருப்பம் தாங்க ஸ்லைஸ் எல்லாமே. நான் வந்து நார்மலாக ஸ்கொயர் ஷேப் தான் போடுறேன். பாருங்கள், கட் பண்ணும்போதே எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்ட்டு. நட்ஸை நீங்கள் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா வறுக்காத நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா வந்து கலராக இருக்கும். இது நம்ம நெய்யில் ரோஸ்ட் பண்ணதுனால கொஞ்சம் இந்த கலரில் இருக்குது. ஆனால் நல்லா வாசனையாக டேஸ்டியாக சூப்பராக இருந்தது. அவ்வளோதாங்க, நம்ம வந்து ஸ்லைஸ் போட்டாச்சு. இப்போ பாருங்கள், நான் பிளேட்டில் வந்து தனியாக காமிக்கிறேன். எவ்வளோ அழகாக எம்மியாக சூப்பராக கடையில் வாங்குகிற அல்வாவாட்டமே வந்து இருந்ததுங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் அண்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கீதா சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்கள், எவ்வளோ வந்து சாஃப்டாக எப்படி வந்திருக்கு பாருங்கள். நான் ஒன்று எடுத்து ப்ரெஸ் பண்ணி காமிக்கிறேன். என்னோட மற்ற ரெசிபிஸை தெரிஞ்சுக்கணுன்னா கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து லிங்க்ஸ் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.